அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அதாவது மனிதன் கர்மாவை இலகுவாக தனக்கு ஈர்த்து கொள்ளக்கூடிய சக்தி எங்கே இருக்கிறது அப்படின்னா, ஜோதிடம் பார்க்கின்ற நபர்களிடம் தயவு செய்து பற்று வரவு மட்டும் வச்சிடாதீங்க. ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும், கொடுக்காம போயிடாதீங்க. அதை அப்படியே என்ன சொன்னா கரெக்டா கத்திரிச்சு எடுத்து விட்டுட்டு, ஐயா நான் கொடுக்க வேண்டியதை கரெக்டா கொடுத்துட்டேன் ஐயா, வேற ஒன்றும் இல்லையே, கூட 100 ரூபா வேணுமான்னு கேட்டுட்டு போயிருங்க. ஏன்னா இது பழங்கால நூல்களில் சொல்லப்பட்டுள்ள யாரிடம் கடன்படக்கூடாது, யாரிடம் கடன்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வரும்போது, வைத்தியர்கிட்ட போய் பாரிக்கிட்டு இருப்பான், சாமி உங்களுக்கு நாளைக்கு நல்லா செஞ்சிருவோம், இப்ப செஞ்சிருவோம், அப்ப செஞ்சிருவோம். அவனே வைத்தியம் பார்க்கறவன் உண்மையாவே சொல்றேன், எப்படா ஒரு கேஸ் வரும், அதுல இன்னைக்கு 10 ரூபா கிடைக்குங்கிற நிலைமையில தான் வைத்தியர் இருப்பார். எந்த பெரிய ஹைலி ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் 4 ஆப்ரேஷன் கேஸ் வருமாங்கிறத தான் எதிர்பார்த்துட்டு இருப்பான். எவன் செத்தாலும் ஆக்சிடென்ட் ஓலடி சத்தம் கேட்டா தான் அவனுக்கு நிம்மதி. அந்த ஆம்புலன்ஸ் சத்தம் அந்த டாக்டர்களுக்கும் அங்க இருக்கிற நர்சம்மாக்களுக்கும் கேட்டாச்சுன்னா, உங்களுக்கு ஆம்புலன்ஸ் சத்தம் என்னது சங்கு, அவர்களுக்கு அமிர்தம் போன்ற சந்தோஷம். ஏன்னா அவனை படைக்கப்பட்ட படைப்பு அப்படி. அப்ப அங்கேயும் போய் என்ன சொல்றான்னா, வைத்தியனிடமும் கடன் வைத்து விட்டு வராதீர்கள். வைத்தியனிடம் கடன் வைத்து விட்டு வந்தோம் என்று சொன்னால், வைத்தியன் என்பது 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய்க்கு போற இடத்துல போய் திருப்தியாக அந்த நபர் என்ன கேட்கிறாரோ, இல்லைன்னா என்ன சொல்லனா, ஐயா எனக்கு தகுதி இவ்வளவுதான் ஐயா, எனக்கு அதுக்கு மேல செலவழிக்க முடியாது, இதுக்குள்ள ஏதாவது எனக்கு செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேளுங்க. நாம என்ன செய்வான் தெரியுமா, சரி இவங்களுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதானா, சரி இதுக்கு தக்கன நான் செஞ்சு விடுறேன், ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு போயிடுவாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, கொடுத்து விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஒரு காரியத்தில் இறங்கி கடைசியில கொடுக்க முடியாமல் வந்தால் என்ன சொல்றான்னா, அந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதில் நாம் கடன் வைத்தோம் என்று சொன்னால், வைத்தியனிடம் கடன் வைத்தோம் என்று சொன்னால், உங்களுடைய ஆசை கனவு சிதைந்து போகும். ஏன்னா காலபுருஷனுடைய 6ஆம் இடத்துல சுக்கிரன் நேசமாயிடுறாரு. இந்த உலகத்திலே சுக்கிரன் நேசமாயிட்டா என்னத்தை அனுபவிக்க முடியும்? அனுபவிக்க முடியாது. அப்ப நம்மளால வெற்றி பெற முடியாது. அப்ப வைத்தியனிடம் கடன் படக்கூடாது, வைத்தியனிடம் கடன் படக்கூடாது. அப்படியே என்ன சொன்ன, கத்திரிப்பானை வச்சு 2ஆ வெட்டி, நீ இப்ப ஒரு பக்கம் போயிரு, நான் ஒரு பக்கம் போயிடுறேன், தேடி வரும்போது கூட போன வட்டம் அப்ப என்ன சொல்றானா, சார் இப்போ ஒரு நோய்க்காக பார்க்க போயிட்டு, சார் இன்னைக்கு காசு இல்லை சார், நாளைக்கு நான் வாரேன்னு சொல்லிட்டு வராத. அவன் என்ன செய்வான் தெரியுமா, மனசுல வச்சிருப்பான், இந்த ஆளுக்கு நம்ம வைத்தியம் பார்த்தோமே, நாளைக்கு பணம் ரெட்டிட்டு வர்றேன்னு சொன்னானே அப்படிங்கிற எண்ணம் அவனிடம் இருக்கும். அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுட்டே இருப்பான். அப்ப அந்த வைத்தியருடைய ஆசையை தூண்டக்கூடாது, அவருக்கு அது தொழில். அப்ப எல்லா மனிதனும் வைத்தியம் பார்க்க போனோமா, தகுதி இவ்வளவுதாயா, என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும், ஏதாவது வழி சொல்லுங்க. என்கிட்ட என்ன சொல்றான்னா, ஒண்ணு நான் பார்க்கேம்மா, இல்லைன்னா நீ போன்னு சொல்லிடுவான். அப்ப வைத்தியனிடம் மெடிக்கல் ஷாப்லையும் தயவு செய்து போய் என்ன சொன்னான்னா, ரொம்ப பழக்கமான மெடிக்கல் ஷாப்பாக இருந்தாலும் அங்கேயும் போய் நாளைக்கு துடுத்தாரன்னு சொல்லிட்டு வராதிங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த கரெக்டான டயத்துக்கு போக முடியாது. இன்று வரை யாராவது ஒரு மனிதன் நாணயத்தை கரெக்டா கடன் வாங்கணும் காப்பாத்தி இருக்கிறானா என்று சொன்னால் இன்று வரை கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், வைத்தியம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் பாவத்தில் பற்று வரவு வைத்துக் கொள்ளக்கூடாது. பினிஷிங் முடிச்சிடணும், கணக்கு வழக்குகளை முடிச்சிடணும். போற அன்னைக்கும் கணக்கு வழக்குகளை கரெக்டா முடிச்சுட்டு ஐயா சந்தோஷம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டு வந்துட்டீங்கன்னா, உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறும், தடைபடாது. அதற்கடுத்து ஜோதிடர். இப்ப பெரும்பாலான மக்கள் ஜோதிடர் தான் ஏமாத்துறாங்க. அதேப்பா நான் சார் நாளைக்கு 2 நாள் கழிச்சு சார், 3 நாள் கழிச்சு சார்
வந்துடுவேன் சார், 1 மாசம் கழிச்சு வந்துடுவேன் அப்படின்னு சார் நிறைய பேர் ஆசையை தூண்டுவோம். அது தவறு. நீங்க பார்க்கறது பார்க்காத 2வது விஷயம் இருந்தாகலன்னு எனக்கு நான் இன்றையோடு பார்த்து விட்டேன் ஐயா. எனக்கு இதுல என்ன சொல்றான்னா பொருளாதாரம் இல்லையா, நான் முடிந்தால் வாரையா, முடியலைன்னா நீங்க வருத்தப்பட்டுக்கிடாதீங்க ஐயா, மன்னிச்சுக்கிடுங்கன்ட்டு போயிருங்க. இல்லைன்னா அவன் காலத்துக்கு அந்த உங்க மைண்ட்ல வச்சிருப்பாங்க. அப்ப அது 8ஆம் இடம் ஜோதிடம். ஜோதிடம் என்பது 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல தான் சந்திரன் நேசம். அப்ப என்ன செய்யணும்னா 8ஆம் இடம் என்பது சந்திரன் நேசம்னா என்ன தெரியுமா? 8ஆம் இடம் என்பது திருமண தடை, இல்லற வாழ்க்கையில பிரச்சனை வந்துடும். ஜோதிடம் நீ பிரச்சனை வச்சுப்பாரு, இல்லற வாழ்க்கையில உன்னை பேத்து எடுத்துருவான். 8ஆம் இடத்துல சந்திரன் நேசமாயிருது. 8ஆம் இடம் என்பது காலபுருஷனுடைய 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துல போய் என்ன சொல்றான்னா, ஒரு மனிதனுடைய நிம்மதி என்பது அந்த 8ஆம் இடத்துல கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் இல்லை நிறையாவே இருக்குது. அது சரியாக இருந்தால் நீ நிம்மதியாக தூங்குவாய். அப்ப ஜோதிடனிடம் போய் ஆசை வார்த்தை கூறி 5 வருஷம் கழிச்சு நான் ஏதாவது பண்ணுவேன், அப்ப பண்ணுவேன், இப்ப பண்ணுவேன், ஆணைய பண்ணுவேன், குதிரையை பண்ணுவேன், ஆசையை நீ தூண்டி, அந்த மனிதர்கள் தூண்டுவாங்க. அது அவங்களுடைய இயற்கை. நான் 10 பேரை கூட்டு வந்துருவேன் முடியுமா? 10 பேரை கூட்டு வந்துருவேன். ஆமா, நிறைய பேர்ட்ட உங்க பத்தி சொல்லியிருக்கேன் அப்படிமா. எந்த ஆசையை தூண்டக்கூடாது. வந்தமா, பார்த்தமா, ஐயா என் பீஸ் எவ்வளவு வாங்கிட்டீங்களா, சந்தோஷம்யா, எனக்கு இருந்தாலும் நான் நல்லா அனுப்புறேன், உங்களை பார்ப்பேன்யா அப்படின்ட்டு போயிட்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த 8ஆம் இடத்தில் சந்திரன் நேசமாகின்ற தோஷம் திருமண தடையை கொடுத்து நம்ம குடும்பத்தில் கல்யாணமாகாத ஒரு கல்யாண வாழ்க்கை சிறப்பு இருக்காது. கல்யாணம் ஆகாத பெண் பிள்ளைகளானது ரொம்ப லேட் பண்ணி இம்சையை கொடுத்துரும். அதற்கடுத்து வாணிபன். வாணிபன்னா யாரு? வியாபாரி. வியாபாரி கடைக்கு போகிறோம். கடைக்கு போய் என்ன சொல்லலான்னா எல்லாம் நீட்டாக வாங்கிடுறோம், சொல்லிட்டு வந்துடும். அவங்களும் ரெகுலராக கொடுத்துருவாங்க. ஆனால் திரும்ப எட்டி பார்க்கறதே கிடையாது. என்னைக்காச்சும் தேவைப்படும் போது அந்த பழைய பாக்கி இதில் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்றது. இது என்னதை செய்யும் என்ன சொல்றான், நமக்கு ஞாபக மறதியை கொடுத்துரும். 12ஆம் பாவத்தில் புதன் நேசம். அப்ப 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது வைத்தியர், 8ஆம் இடம் என்பது ஜோசியர், 12ஆம் இடம் என்பது வியாபாரி. வியாபாரிகிட்ட போய் என்ன சொல்லலாம்னா கடன் சொல்லிட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா திரும்ப நம்ம போவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக வராது. திரும்ப நம்ம போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வராது. அப்ப வராது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும்? எதுக்கு இது வம்பு? எப்பயுமே 6, 8, 12 பாவங்களை தயவு செய்து பாதிக்க வைத்து விடாதீர்கள். பாதித்தால் ஞாபக மறதி மட்டும் 12ஆம் இடம் கிடையாது, அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய அந்த தூக்கத்தை கெடுத்து விடும். அப்ப எந்த 3 கிரகங்கள் அப்படின்னா 6ஆம் இடத்தில் சுக்கிரன் நேசம், 8ஆம் இடத்தில் சந்திரன் நேசம், 12ஆம் இடத்தில் புதன் நேசம். இது வைத்தியராகவும் அதற்கடுத்து என்ன சொன்னா ஜோதிடராகவும் வாணிபனாகவும் வியாபாரியாகவும் வருவாங்க. அதனால இவர்களிடம் நீங்கள் கணக்கு வழக்குகளை பற்றுவரவு சிட்டையை தயவு செய்து, சிட்டை கூட எழுதி வாங்க வேண்டாம், ஐயா எவ்வளவு வச்சிடுங்க. இந்த 3 பேரையும் என்ன சொன்னா 3 பேரும் முக்கியமான தேவையான ஆளுக்கு தான். வைத்தியர் தேவையான ஆள் தான், ஜோதிடர் தேவையான ஆள் தான், வியாபாரி தேவையான ஆள் தான். ஆனால் பற்று வரவில் என்ன சொல்லனா நம்மளுடைய பேலன்ஸ் நில்லாக இருக்கணும். நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இல்லை ஐயா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா, ஒரு 100 ரூபா நான் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த 6, 8, 12 பாவங்கள் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய பாவங்கள் நம்மை உறுதியாக பாதிக்கும். இதெல்லாம் உண்மை அண்ணா, 100% உண்மைதான். நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறவங்க நிறைய ஏமாத்துவாங்கன்னா இந்தா நான் ரெடி பண்ணிட்டு சொல்றேன் வரமாட்டான். அப்ப அது அவர்களுக்கு அவர்களை வைத்துக் கொள்கின்ற ஆப்பு. ஆமா, அவர்களுக்கு அவர்களை வைத்துக் கொள்ளக்கூடிய ஆப்பு. இதை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நாம ஒரு இடத்துக்கு போகணும்னா முதலே தீர்மானம் பண்ணிடணும். ஜோதிடரிடம் போகிறோமா, நம்மளுடைய நிலை இதுதான். வைத்தியரிடம் போகிறோமா, நம்மளுடைய நிலை இதுதான். அதற்கடுத்த வியாபாரியிடம் போகிறோம், நம்மளுடைய நிலையை தெள்ள தெளிவாக வெள்ளை உள்ளமாக போய் கரெக்ட் பண்ணிட்டு எங்களுடைய இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருங்க. தயவு செய்து பற்று உறவு இவர்களிடம் வைத்துக் கொள்ளாதீர்கள்.
ஏன்டலாம் சார் ஒரு 2 தடவை ஏற்றுறோம் சார், 3 தடவை ஏற்றுறோம் சார், 4 தடவை ஏற்றுறோம் சார் அப்படின்பா. நான் வந்து என்ன சொன்னேன், ஒரே வரையில் தான் சொல்லுவேன் எப்பயுமே, இது வியாபாரம் அல்ல, கர்மா. உன்னுடைய கர்மாவை வந்து நீ வந்து சரி பண்ணுவதற்காக இங்கே வந்திருக்கிறாயே தவிர என்கிட்ட கடை சொல்லிட்டு போகிறதுக்காக நீ வரல. அதனால அவனை செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லுவேன். அதனால இது எல்லாரும் புரிஞ்சு கொள்ளுங்க. எல்லாரும் நல்லா வந்து என்ன சொன்னான்னா வந்து வாழலாம். ஆனால் அதற்குண்டான கொள்கைகளை கரெக்டாக கடைபிடிச்சீர்கள் என்று சொன்னால் நீங்களும் வெற்றி பெறலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகம் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.